சாப்பிட தூங்க நேரம் இல்லாம செம பிஸியா இருக்காரு தனுஷ். தேனியில் இட்லி கடை ஷெட்யூல்ட். அது முடிஞ்ச கையோட மும்பையில் ஆனந்த் எல் ராயின் தேரே இஷ்க் மீன் ஷூட்டிங். அது முடிஞ்சதும் மறுபடியும் இட்லி கடைக்காக பொள்ளாச்சி ஷெட்யூல்னு பம்பரமா இருப்பவர் இப்போ பேங்காக் பறந்திருக்கிறார். எஸ், இட்லி கடை ஷூட்டிங் இப்போ பேங்காக்கில் நடக்குது. இந்த ஷெட்யூலில் தனுஷுடன் சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய், ஷாலினி பாண்டே நடித்து வருகின்றனர். தனுஷ் அருண் விஜய் மோதும் சண்டை காட்சி, தனுஷ் ஷாலினியின் ஒரு பாடல் காட்சியும் அங்கு படமாக்கப்பட உள்ளது. இன்னும் ஒரு வாரம் பேங்காக்கில் தொடர்ச்சியா ஷூட்டிங் போக போகுது. இம்மாத இறுதியில் சென்னை திரும்பியதும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஸ்டார்ட் ஆக போறதா சொல்றாங்க. ஷேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடித்த குபேரா ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. ஏற்கனவே அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை ரிலீஸ் தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, பேங்காக் ஷெட்யூல் முடிந்ததும் தனுஷின் அடுத்த ஸ்டெப் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக வரிசை கட்டி நிக்குது தனுஷின் லைன் அப். இயக்குனர் மாரி செல்வராஜ், அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, அப்புறம் போர் தொழில் விக்னேஷ் ராஜா இயக்கும் படம், அருண் மாதேஸ்வரன் இயக்கும் படம் என அடுத்த படங்களுக்கு கால் ஷீட் கொடுத்திருக்கிறார் தனுஷ். இதுல யாருடைய படம் முதலில் தொடங்க போகுது என்ற எதிர்பார்ப்பு எகிரும் நேரத்தில் கோலிவுட்டில் புதிய தகவல் ஒண்ணு வட்டம் அடிக்குது. அதாவது போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கும் படம் தான் தனுஷ் நடிக்க போகும் அடுத்த படம். அந்த படத்திற்கான செட் ஒர்க் வேலைகள் செம ஸ்பீடா போயிட்டு இருக்காம். ஆக மே மாதம் முதல் வாரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது.